திட்டக்கு திருலக்கு திட்டக்கு திருலக்கு 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 காமெடிக்கு நாங்க கேரண்டி. மல்லிப்பூ உறிஞ்சது போதும், சின்ன கழுத்துல ஒரு செயின் குறையுது. அதுவா ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு கழுத்துல போட்டு விட்டேன்ப்பா. ஏப்பா அவன் தான் கேக்குறானா, நீ எப்படி பில்டப் பண்ணிட்டு இருக்கிற? டேய் சரி சரி, அப்புறம் என்னப்பா, அடுத்த வாரம் கோவில் திருவிழா வருது. யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு பட்டுன்னு சொல்லுங்க, பஞ்சாயத்தை முடிச்சலாம். மைனரே, கங்கனாவை கூட்டிட்டு வந்து கரகாட்ட ஆட வைப்போமா? ஏண்டா ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட சாமி பத்தி பேச மாட்டியா? என்னையா கூறு கட்டுத்தனமா பேசிக்கிருக்க நீ? ஒரு பெரிய மனுஷன், அதுவும் நம்ம ஊர் மைனரு, அவர் நல்லபடியா பேசும்போது நீ நல்லபடியா யோசிக்க மாட்டியா? கங்கனாவா கங்கனா? மைனரே, கங்கனா மட்டும் போதுமா? அவங்க அம்மா சொன்னா சபையா ஆடுவா, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஆட விட்டு பார்த்தோம். அட கூறு கட்ட கூப்ப, இதுக்கு அவனே பரவாயில்ல போல. மைனரே, பஞ்சாயத்துல பேசுற விஷயம் அதெல்லாம். பக்கத்து ஊர்க்காரன் பார்த்தா நம்மள கேவலமா நினைப்பான். கரெக்ட்ப்பா. சார் பாத்தியா, ஒரு குழந்தையெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. எப்பா நீ எதாவது ஐடியா இருந்தா சொல்லுப்பா. நம்ம கங்கனாவோட தங்கச்சி காலேஜ் படிக்கிறா, அதுக்கு அவளை கூப்பிட்டு ஆட வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதை இதுக்குதான் விட்டுட்டு கொஞ்சம் கூட டீசென்ட் டிசிப்ளின் இல்லாம கங்கனா அவங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு. டேய் அப்பவே சொன்னா பால் குடிக்கிற குழந்தைலாம் பஞ்சாயத்து கூட்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு வெளியே போடுங்கடா. டேய் அதாவது ஊர்ல ஒரு திருவிழானா பக்கத்து ஊர்ல இருந்து பாத்துட்டு போற மாதிரி இருக்குனுடா. அதை விட்டுட்டு ஐடியா கொடுக்குறாங்களா? ஐடியா மானம் கட்ட ஐடியா. மைனரே, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்களே ஒரு நல்ல யோசனையா சொல்லுங்களேன். இதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கணும்டா. இங்க பாருங்கப்பா, இந்த வருஷம் கோவில் திருவிழாக்கு தாய்லாந்துல இருந்து ஒரு ஆட்டக்காரியா இறக்கிருக்கேன். அவ ஆடு நான் யாரும் பார்க்க மாட்டீங்கல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். மைனரே, தாய்லாந்துல இருந்து இறக்கி இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு நல்லா மெசேஜ் பண்ண தெரியுமாமே? அது மெசேஜ் இல்ல, மசாஜ். இது கூட சொல்ல தெரியலையா? இந்த ஊர்ல என் பொண்ணு ஆட்டம் தேவை இல்லையா? இப்ப எதுக்கு நீ அலமத்தி அபி பாடிட்டு இருக்க? அவ்வளவுதான். இந்த வருஷம் ஊர் திருவிழாக்கு சாமி வருதா இல்லையா? இந்த சனியை வந்துரும். யார பார்த்து நான் சனியன் சொன்னேன்? இந்த ஊருக்காகவே சலங்கை கட்டி சலிச்சு விடா நானு. இந்த மாதிரி சரிண்ணா, சலங்கை கட்டி சலைச்சியே கொஞ்ச நாச்சு இழைச்சியா? இப்ப நீ ஆடுனா நாங்களாம் எப்படி பாக்குறது? என்ன மைனர் எப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு நீ எங்க தோட்டத்துல இருக்க வீட்டுக்கு வாடி பள்ளி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை ரசிச்சுட்டு இப்ப இப்படி சொல்றீங்க? சரி சரி ஓகே. இந்தம்மா முடிவா இப்ப என்ன சொல்ற? என்னையா சொல்றது? வழக்கம் போல இந்த வருஷமும் எங்க குரூப் தான் ஆடுது. டேய் அதெல்லாம் முடியாதுடா. மைனரே, இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரே குத்து குத்திடுவேன். நான் கத்திடுவேன். ஓஹோ ஓஹோ, இந்தாமா சரிடா, ஒண்ணு சரியில்லையே. எங்க மைனர் அடிச்சுறியா நீ? எங்க மேல கை வை பாப்போம், கையை வை. அறிவில்லாத பேசாதடா, அவனே பாவண்டா. நான் மைனர்ரா. சரிடா, அந்த மைனரே பாவண்டா. அவனை போய் அவ கூட சண்டை போட சொல்லி செத்து கித்து போயிட்டானா? உனக்கு தாய்லாந்து ஆட்ட பாக்கணுமா? பாக்கணும்டா பாக்கணும். மைனரே, அந்த தாய்லாந்து ஆட்டக்காரி எப்போ வருவா? அவன் நேத்து நைட்டே வீட்டுல லேண்ட் ஆயிட்டான். ஓ வந்தாளா? அவ எப்படி ஆடுறா பாத்துறேன். அவ ரொம்ப சூப்பரா ஆடுவா. அது எப்படியா உனக்கு தெரியும்? நேத்து நைட்டு தான் ஃபுல்லா ஆடிட்டு இருந்தோமே. நீ ஆட வச்சு பாக்குறதுல எனக்கு தெரியுமே. ஓஹோ, ஆடச்சே, இந்த வருஷம் நாங்க தான் ஆடுறோம். ஆமாயா, எங்க குரூப் தான் ஆடுது. அப்போ நாங்களும் ஆடுவோம். வாடி குக்குனுக்கு ஊதா குத்தால குயிலு, மைனர் தேட மானகட்ட மயிலு. வாடி தக்காளி சோறு தாய்லாந்து மோரு. இப்ப கூட என் பொண்ணு கரக எடுத்து ஆட ஆரம்பிச்சல, அவளுக்கு பதில் சொல்ல முடியாதுடி. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன சரிண்ணா ஜோக் கட்டுறியா? இந்த ஜெல்லி டான்ஸோட உன் பொண்ணு பலி டான்ஸ் செல்லாது. இவளோட 2 ரவுண்ட் தாங்குவாளா உன் பொண்ணு? அவளை இந்த கங்கனா முன்னாடி ஆடி கட்ட சொல்லுங்க, அப்புறம் தாங்குறாளா இல்ல தலைவலி வந்து தூங்குறாளான்னு பார்க்கலாம். மைனரே, நம்ம கிட்ட இருக்க காசுக்கு ஒரு ஆட்டக்காரியை மட்டும்தான் ஆட வச்சு பார்க்க முடியும். ஆனா இங்க 2 ஆட்டக்காரியும் ஆடுறாருன்னு அடம் பிடிக்கிறாங்களே, ஆட வச்சு பாப்போம். நீங்க ஓசில டான்ஸ் பாக்குறதுக்கு என்ன 1 ஹவரா கன்வின்ஸ் பண்ணுவீங்களா? என்ன மைனரே, அப்ப பார்க்க வேணாமா? அப்படி சொல்லல. சரி பாப்போம். ஓகே, நாளைக்கு உங்க 2 பேத்துக்கும் போட்டி. கிம்ச்சி, இந்த ஊருக்காரங்க நிறைய ஆட்டத்தை பார்த்தவங்க. அதுக்கு நான் பண்றது? நான் சொல்லி கொடுக்கற மாதிரி நீ ஆடணும். ஓகே? 1 2 மாஸ்டர், இப்படிலாம் அண்ணா யாரா பாப்பாங்களா? யோ
என்னையா பாக்கெட்ல பல்லி புழுந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க? இது தாய்லாந்து டான்ஸ். இவங்க நம்பி வேற போட்டி வேற வச்சிருக்கமே. ஷோ என்ன தாய்லாந்து கிம்ச்சி சூப்பு சமைச்சு எடுத்துட்டு வரேன். கண்டா கரண்டா புரிஞ்சுட்டான்டா. கிம்ச்சி நீ தாய்லாந்தை திருப்பி போட்ட ஆட்டக்காரியா இருக்கலாம், அதுக்காகலாம் கங்கனாவை கவுத்துற முடியாது. டான்ஸ் கால் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கை ரொம்ப முக்கியம். கண்ணமும் முக்கியம். டேய் நீ வாத்தியாரா நான் வாத்தியாரடா? ஓ அப்ப நீ வாத்தியாரா? சரி விடு. நீ ஃபர்ஸ்ட் விடு. அந்த கையை கொஞ்சம் கொடு. டேய் என்னடா ஆட்டம்லாம் போதும், 1/2 மணி நேரத்துல ரிங்கு. தோத்துட்டா மைனருக்கு சங்கு. ஆடி இதுக்கு முன்ன ஆனதெல்லாம் ஆட்டம் இல்லடி. அதான் எனக்கு தெரியுமே. ஐயோ இதுக்கப்புறம் ஆட போறதாடி ஆட்டம். அதான் எனக்கு தெரியாதே. நான் சொல்லி தரேன்டி. அதான் உனக்கும் தெரியாதே. இந்த ஊருக்காரங்க நம்ம எப்படி ஆனாலும் அவ பாப்பாங்கடி. டேய் கொஞ்சம் சொல்லண்டா அவளுக்கு. இருக்கா சொல்றேன்க்கா. இங்க பாரு கங்கானா, இந்த ஊருக்கார பயலுக எங்க அக்கா அண்ணா ஆட்டத்தையே சொல்லி விட்டு பார்த்தவங்க. நீ ஆடுறத பார்க்க மாட்டாங்களா? மாமா நீ கொஞ்சம் நான் சொல்றத கேளுடாமா. நம்ம ஊருக்கார பயலுக உன்னை குட்டப்பாவோட பார்த்துட்டாலும் போல அவங்க குதூகலமா ஆயிடுவாங்க. நீ ஆடு சொல்லி கொடுக்கா. ஆமா நமஸ்காரம் பண்ணிக்கா. ஏக்கா என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த தாய்லாந்துக்காரியை ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியலக்கா. என்னடா சொல்றியா? நம்ம டுபாகூர்னு நமக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நான் பெஸ்ட் ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாரு, என்னதுடா இதுல பாய்சன் தடவி வச்சிருக்கேன்க்கா. ஐயோ நம்ம கொலை போறோமா? கொலையெல்லாம் பண்ணல. உன் கூட டான்ஸ் ஆடுறாள் தாய்லாந்துக்காரி, அவன் மூக்குல இதை எப்படியாவது வச்சிரு, அவளுக்கு பக்கவாதம் வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியா. அப்ப இது வேலை செய்ய மாட்டா? உன்னை வச்சு நான் செக் பண்ணவா? இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப பேசாம அவளுக்கு சொல்லி கொடு. அடி என்ன கங்கானா வெளிநாட்டு ஆட்டக்காரியோட போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துட்ட, குத்து வச்சமா நீ. ஓகேப்பா போட்டி ஆரம்பமாக போகுதுப்பா. சூப்பரா டான்ஸ் ஆடுறதுக்காக வெளிநாட்டு ஆட்டக்காரி தாய்லாந்து கிம்ச்சி ரெடியா இருக்கிறாங்க. கிம்ச்சிட்ட தோக்குறதுக்காக உள்நாட்டு ஆட்டக்காரி கங்கானாவும் ரெடியா இருக்காங்க. என்ன சொரினா தோக்குறதுக்கு ரெடியா? ஏய் சரிண்ணா, யார் தோக்குறான்னு பாத்துக்கலாம். மைனரே எதனா பேசுனா ஊருக்கு வெளியே போய் பேசு. நீ சீக்கிரம் ஆட்டத்தை ஆரம்பி. நீ ஓட்டத்தை ஆரம்பிச்சிடாத, அமைதியா நில்லு. ஓகேப்பா போட்டி ஆரம்பமாகுறியா? ஏய் மோதிரம் மோதிரம். ஜப்பானின் ஐக்குவா ரஷ்யாவின் பொக்கவா நீ என்னுள் என்ன கண்டு பிடித நூலாடை நிக்காக எடுப்பு. நான் கங்கானா தாய்லாந்து ஸ்டெப்ஸை பாத்தியா, ஜெல்லி மூமெண்ட்டை பாத்தியா? இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இதுக்கப்புறமா ஆடுமா நீ? சரி ஓகே ஓகே, தோக்குறதுன்னு அவங்களே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன? சரி ஆடு. மைனர் என்னமா ஆட்டம் ஆடுறாரு? போற போக்கு பார்த்தா மைனர் போட்டியில வின் பண்றவர் போல இருக்குடா.
மைனர் போயிட்டாருடா. இனிமே அடுத்த மைனர் நான் தான். இந்த திருவிழாக்கு 2 ஆட்டக்காரி ஆட விட்டு என் கண் குளிர பார்க்கணும். அடிங்கடா.